வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாதுளம் ஜூஸ் போட போகிறோம். ஆனால் நம்ம மிக்ஸி எதுவுமே இல்லாமல் போட போகிறோம். ஸோ இப்படி ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்காங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அப்படியே தோலை மட்டும் வெட்டிக்காங்க. மேலே அப்படி பார்த்து மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஜங்கத்துக்கு போகிறீங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கொட்டையை அரைச்சி சாப்பிடுவேன் அப்போந்தான் சத்து அந்த மாதிரி சொல்கிறவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். இது ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நம்ம குடிக்கிறதுக்காக. இப்போ வீட்டில் நம்ம ஒரு மிக்ஸி எடுத்து வச்சு அரைச்சி திரும்ப அதை கழுவி எடுத்து போடுறதுக்குள்ள நமக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஸோ கவர் புதுசாகவே வாங்கிக்கோங்க. ஜெயச்சந்திர அந்த மாதிரி எதாவது போனீங்கன்னா கிடைக்கும். அதில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா பிடிச்சி அழுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பிடிச்சி அழுத்துங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நல்லா அதை அழுத்திட்டிங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொன்னே பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபுல்லாக தெரியாமல் இருக்கணும். இல்லை அப்படின்னா அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணலாம். அதான் தோலை கழுவி எடுக்கணும். ஸோ எடுத்து வச்சு அதேமாரி உள்ளே போடுறோம். ஸோ இதே நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். கவர் நல்ல கவராக இருக்கணும். சும்மா பார்சல் கொடுக்குற கவர் அந்த மாதிரி கவர் எதாவது எடுக்காதீங்க. இந்த மாதிரி குவாலிட்டியாக ஒரு கவர் வாங்கிக்காங்க. ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த கவர் தருவாங்க. ஸோ ரெடி. இப்போது நீங்கள் அப்படியே குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இதில் ஒரு லைட்டாக ஹோலை போட்டு போய் குடிச்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டப்பாவில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா அப்படியே ஜூஸ் குடித்தா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றுங்க. இந்த இடத்துல லைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், விதை வராது. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஜூஸும் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜூஸ் வரும். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. இப்போ எடுங்க, குடிங்க. சக்க மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள்.